ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம் 12 ஜோதிலிங்கம் 12லே ராமேஸ்வர கணக்கு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கையெல்லாம் முடிச்சிருவார், கணக்கு முடிச்சிருவார். அடுத்தாப்புல சென்னை மெட்ராஸுக்கு வராரா இல்லை டெல்லி போகிறாரா, இதுதான் கணக்கு. அப்படியே நெரிச்சு கீழே இறக்குவார், விட மாட்டார். ரொம்ப சேட்டை பண்ணுதான் அப்படின்ட்டார். ரொம்ப சேட்டை பண்ணி நான் கணக்கு ஏற்றி என் கணக்கு எடுக்கலைன்னா அப்போ இது என்ன விளையாட்டா அப்படிங்காரு. அப்போ விளையாட்டுக்கு இவனுக்கு இந்த ஜெம்மத்தில் அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக மூளையை கசக்கி பூரா நிலநடுக்கம், காற்று, புயல், நோய் எல்லாத்துலேயும் ரணவழி தான் எடுத்து விடுவார். ரணவழி அவன் சதுரங்கத்தை எடுப்பார். 2 கையை காலை தூக்கி 4 வீலரில் ஆட்டி நீதிமன்ற கோர்ட்டில் போய் அங்கேயே 2 கையை காலை ஆட்டி முக்கால் சத்தியம் அடுத்து ஒன்று போட போகிறாரு. லத்தி இப்போ கூடிய சீக்கிரம் எல்லா நீதிமன்றத்துலேயும் ஜட்ஜி கோர்ட்டார் கையில் இருக்கணும். ஏன்னா திங்கக்கிழமை கணக்கு லேசாக மேவட்டமாக போடுறார். என்ன காரணம்? லேசாக மேகவட்டமாக கணக்கு போடுறார். 3 அடி லத்தி சீக்கிரமாக இவர் உட்கார்ற வரைக்கும் என் ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி பரமசிவன் நாங்கள் உட்கார்ற வரைக்கும் அது ஒரு தோற்றம், ஒரு கணக்கில் அது உட்கார வேண்டியிருக்கு. அது உட்கார்ற வரைக்கும் அந்த கணக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆணி பண்ணோம், புரிஞ்சுக்கோ. அது ஒரு கணக்கு. அந்த கணக்கு நான் என்ன கணக்கு உட்காருவேன், என்ன கணக்கு எடுப்போம்னு தெரியாத அளவுக்கு அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் எப்படி கைலாசத்துலேருந்து எப்படி அது கணக்கு போடுவார். இப்போ ஏற்கனவே நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் பூட்டு போட்டு போய் கிடக்கு, பூட்டிட்டார். ஆனால் இன்னுமே லத்தியோடு போய் உட்காரு. நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆணி பண்ணணும், லத்தி இருக்கணும். 3 அடி கூடிய சீக்கிரம் உருன்னு உருட்டிருங்க. பூரா ஆச்சாரிகிட்ட போய் கொடுத்தேன்னா உருட்டி கொடுத்துருவான். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் இருக்கிற அந்த பைசா தான் நாங்கள் சொல்லணும். இவன் அடித்த பேப்பரை சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் பைசா கொடுத்தாரு, காகித பேப்பர். இவன் அடித்து நாசம் பண்ணிட்டான். காயின்ஸு, அந்த காயின்ஸு 5 ரூபா துட்டு 10 ரூபா துட்டு அதுகளை வச்சு ஒரு லத்தி வாங்கிக்கும் நீதிமன்ற கோர்ட்டில். தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் 1, 2வது சிலிவுத்தூர், 3வது மதுரை, 4வது கணக்கு சென்னை மெட்ராஸு, 5வது கணக்கு நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் போட்டு வாங்கி வச்சுக்கோ. தமிழ்நாடு முதல் போட்டிருக்காரு. வாங்கி ஒரு லத்தி பக்கத்தில் வச்சுக்கோ. எல்லாம் இப்போ ஒயிட்டு பெயிண்ட் அடிச்சிடணும். ஒயிட்டு பெயிண்ட் அடித்து கம்பீரமாக தூக்கி கையில் இருக்கணும். அந்த கணக்கு எப்படி போடுதாருன்னு அதுக்கப்புறம் இந்த கணக்கில் ஒரு சிவனும் பார்வதி நாங்கள் 2 பேர் உட்கார்ந்தப்புறம் அடி இப்படித்தான் கொடுப்பார். குட்டுப்பில் கொட்டல் வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி அடி கொடுப்பார். நீதிமன்ற கோர்ட்டில் தப்பாக வழக்காடி தப்பாக ஓடி எல்லாம் வெளியில் பூரா ஓடி 2 கை ஓசை தட்டி போய்கிட்டு இருக்கான். மானிடப்பே தப்பு செய்ததுக்கு கொடுக்கல கடவுள். அதனால தான் இப்போ தப்புக்கு தண்டனைக்கு பூமியில் இறங்கிட்டார். பூமியில் இறங்கி நீதிமன்றத்திலேருந்து குடுப்பு கொடுப்பார். முக்கால் சத்தியம்.